ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது முதல்ல பார்க்க வேண்டிய 5 பாயிண்ட்ஸ் என்னென்னன்றது முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஒவ்வொரு கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னென்னு பாருங்கள். 98, 99க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு கோபேமெண்ட். நம்ம பே பண்ணுற பாலிசியில் அவங்க ஏதாவது கோபேமெண்ட் போட்டிருக்காங்களா, 100% வந்து கேஷ்லெஸ்ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை எடுக்கலாம். அதை நீங்கள் பாலிசியில் செக் பண்ணலாம். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் சொல்லிட்டு 80% கம்பெனி பே பண்ணுற மாதிரி 20% வந்து கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு 100% அவங்களே பே பண்ணுற மாதிரி எடுக்கணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி. இப்போ நம்ம கார்டு கொடுக்குறோம், அங்கே போயிட்டு 100% ஒரு 10 to 15 மினிட்ஸோ இல்லை ½ அன் ஹவர்லையோ அவங்க கார்டில் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கார்டு நம்பர் கொடுத்து அப்ரூவல் பண்ணுற கம்பெனியாக நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எடுத்தோம்னா அந்த இருக்கிற 3 நாளைக்கு பில் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க அப்ரூவல் பண்ண பிறகு அந்த பில் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கேஷ்லெஸ்ஸாக பார்க்குறத நீங்கள் பார்க்கணும். 4வது பிஇடி வெயிட்டிங் பீரியட் என்னென்னு. பிஇடினா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். நமக்கு ஏதாவது ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, இப்போ கிட்னி ஸ்டோனு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்கெலாம் என்ன வெயிட்டிங் பீரியட் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். 2 இயர்ஸா 3 இயர்ஸா நமக்கு ஏதாவது இருந்தால் அது நீங்கள் அதை மென்ஷனும் பண்ணிடணும். அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் என்னன்றதையும் நீங்கள் கரெக்டாக அதில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளைமு போகும்போது தான் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். 5வது பார்த்திங்கன்னா ரூம் ரெண்ட்டு. ரூம் ரெண்ட்டு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு ரூம் ரெண்ட் வந்து 10,000 ரூபாய் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரூம் ரெண்ட் வந்து 20,000 ரூபாயில் போய் ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 3 நாளைக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். அப்போது 10,000 ரூபாய்க்கு பதிலாக நம்ம 20,000 ரூபாய் ஸ்டே பண்ணிட்டோம். 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்னா அது அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் 20,000 ரூபாய்க்கான ரூமுக்கு போகும்போது 20,000 ரூபாய்க்கான டாக்டர் வருவாங்க. அதுக்கும் ஃபுட்டு வந்து வேறையாக இருக்கும். அந்த ரூமோட மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் பில் 30 to 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால ரூம் ரெண்ட் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் நீங்கள் உங்கள் பாலிசியில் எந்த அளவுக்கு ரூம் ரெண்ட் கேப்பிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூமில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இல்லை நீங்கள் ரூம் மாடிஃபையரை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ 10,000 ரூம் இருக்கும், 1,000லேயே இருக்கும், 2,000லேயே இருக்கும், 40,000 கூட ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கலாம். எந்த கம்பெனியில் எடுக்கணும் அது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களை டவுட்டை கேட்கலாம். நான் அதுக்கான பதில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் யாராவது தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.